வணக்கம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லேப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து வேரியஸ் போஸ்ட் ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து 19 பிப்ரவரி 2024. ஸோ இப்போ நான் வேகன்சி வந்து எது எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் சரியா நீங்க எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் இங்கேயுமே வந்து டைரக்டா கிளிக் பண்ணி வந்து இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல என்னென்ன கேட்டுருங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த கொடுத்த வந்த முகவரிக்கு வந்து நீங்க போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும். சரி, இப்ப செகண்ட் வந்து என்னன்னா சொன்ன வேரியஸ் போஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக் அண்ட் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அண்ட் வந்து டிஸ்பென்சர். சரிங்களா, இது ஒன்னுத்துக்குமே வந்து உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான மாத ஊதியம் வந்து நம்மளுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணி எவ்வளவு வந்து வேகன்சிஸ் இருக்கு. சரியா, மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு தான் அதிகமான வேகன்சிஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு இப்ப அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ். நீங்க ஒரு பர்மனன்ட் ஜாப் நினைச்சு பண்ணாதீங்க. சரிங்களா, நான் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்ம் என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கேன். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல என்னென்ன கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எலிஜிபிளா இருப்பேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதுல என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுவேன். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவேன். எனக்கு நான் அப்ளிகேஷன் என்னோட நேம் கொடுத்துருவேன், எங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கரண்ட் வந்து ரெசிடென்ட் அட்ரஸ் என்னோட வந்து என்னன்னா வீட்டு முகவரி கொடுத்துருவேன், பர்மனன்ட் அட்ரஸ் எது இருந்தாலும் கொடுத்துருவேன், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. சரிங்களா, அதுக்கப்புறம் எங்களோட கையெழுத்து போட்டுருவேன், இங்க பிளேஸ் டேட் நம்ம எந்த சொந்த ஊர் அந்த சொந்த ஊர் போட்டுக்கலாம். இந்த டேட் வந்துன்னா நீங்க என்னைக்கு வந்து அனுப்ப போறீங்களோ அந்த டேட் போட்டு வச்சு. சரி, இதை நான் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ளூடிங் ஏதாவது வந்து தேவையான ஏதாவது வந்து சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். சரிங்களா, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு முகவரி கொடுத்துருக்காங்களே, இந்த முகவரிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்ட்ல அனுப்பேன். இல்ல எனக்கு வந்து நான் திருவள்ளூர் தான் இருக்கேன்னா நான் டேரெக்டாவே போய் கூட வந்து கொடுத்துருவேன். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன ப்ராசஸ் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான இதை வந்து இந்த வெப்சைட் லிங்க் நான் டேரெக்டாக அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.